முதலாக என்னுடைய சம்பவம் மத்திய அவர்களை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு அவர்களுடைய மக்களுக்கும் அவர்களுடைய எண்ணத்திற்கு உயர்ந்த பதவிக்கும் நான் துவா செய்தவர்களாக மாணவரை சேர்ந்த ஏராளமான நல்லடியார்கள் நல்ல மக்கள் எங்களோட மிக நெருங்கி எங்களுடைய பல விஷயங்களில் பயணித்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நான் மன்னித்தவர்கள் உயிரோடு உள்ளவர்கள் எல்லோருக்கும் நான் துவா செய்தவர்களாக சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கண்ணியமானவர்களே, ஒரு நாடு, அந்த நாட்டில் எல்லா மனிதர்களும் பார்க்கிறாங்க. உதாரணமாக இலங்கை நாடு எடுத்துக்கொண்டா இந்த இலங்கை நாட்டில் வாழக்கூடிய எல்லாருமே வாழக்கூடியவர்கள் மனிதர்கள். அதுல எல்லாருடைய ஏராளமான படைப்புகள் அதோடு சேர்ந்துதான் இந்த உலகத்தை எல்லாம் படைப்பு. இந்த நாட்டில் பௌத்தர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், இப்படி பலரும் இந்த இதுல முஸ்லிம்களாக ஒரு 9.7% அல்லது 10% மக்கள் எங்களோட வரலாறு எடுத்தீங்கன்னு சொன்னா 1300 வருட வரலாறு இருக்கிறது. அது 1400 இருக்கலாம், 1300 வருடம் வந்து நாம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அரபிகளுடைய வருகை நாட்டுக்கு ஒரு 2000 வருடத்துடைய வரலாறு. இப்ப நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியிருக்கிறோம். இது நான் பேசுறது அரசியலுக்கு அப்பா, அரசியலுக்கு பேசுகிற எந்த சம்பவம் கிடையாது. நான் பேசுறது ஒரு வெனிசுலாவுடைய ஒரு பொறுப்பான இடத்துல இருந்து நாங்கள் முஸ்லிம்கள் எப்படி இந்த நாட்டுக்கு அவர்தான் அதுல சில விஷயங்களை நான் அவரோட பகிர்ந்து கொள்வது. இந்த ஊர் எடுத்தீங்கன்னா இந்த ஊரை வல்லெடுப்பதற்கு பொறுப்பானவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர் நிர்வாகம் இருக்கிறார், அதோடு சேர்ந்து அவருடைய சகோதரர் நிர்வாகம் ஒரு லீடர்ஷிப் வந்து இந்த ஊரை ஒரு முன்மாதிரியாக நினைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதுக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் செய்யணும். எல்லாரும் சேர்ந்து நல்ல முறையில வேற்றுமைகளை கலந்து நான் சும்மா சொல்றதுதான் இது எங்களோட மச்சதுக்கும் இலங்கையில் உள்ள 3000 மச்சதுக்கும் உள்ள கற்பனை. யாரும் சாபாக்கள் கவனித்து இருக்கிறாரு, இமாம்களை தவறாக பேசிட்டு எங்களோட சேர்ந்து பயணிக்கிறாரு, கரைக்கால சேர்ந்த முன்னவர்களை கவனித்து பயணிக்கிறார். அது பள்ளியுடைய வேலையாக இருந்தாலும் சரி, அது கரைக்காவுடைய வேலையாக பள்ளியுடைய வேலையிலையும் இதெல்லாம் மதிச்சு நடக்கிறதுக்குதான் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இமாம்களை கலிப்பாக்களை இன்னும் நல்லடியாக வழிபாடு நிறைய கேட்டீங்கன்னா எனக்கு சாத்திரியா, நஷ்டபந்தியா, சுகவந்தியா, இந்த கரிகாட்ட காதலியாவுடைய இந்த 4 பிரிவுகளாக எனக்கு தொடர்பு இருக்கு. என்ற ஷேக்மார்கள் இந்த கரிகாட்டலை சேர்ந்தவர்கள், என்ற ஸ்டார்மார்கள் இந்த கரிகாட்டலை சேர்ந்தவர்கள். நாங்கள் அப்படிதான் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். இது எந்த நேரமும் எல்லா இடத்திலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கு இல்லை. இதை தன்னுடைய ஆத்மீக வளர்ச்சி உள்ள கூர்மை அந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்லுங்க. அதான் எனக்கு அடிப்படை. அடுத்தது என்னது, ஒரு ஊர் கட்டியெழுப்பப்படுவதுன்னா அந்த ஊர்ல உள்ளவர்கள் இந்த நாட்டுக்கு எப்படி நான் பங்காளியாக அதுல இருந்ததுன்னா பாடலுடன் என்ற இந்த ஊர் வந்து அது பொருளாதாரத்துல இந்த நாட்டிலே ஒரு முக்கியமான ஐக்கனாக இருக்கக்கூடிய அதுல உற்பத்தி இருந்தால் எக்ஸ்போர்ட்டிங் போட்டிருந்தால் இது எல்லாத்திலையுமே இந்த ஊருக்கு ஒரு மருத்துவம். அதுல ஒரு சாதாரண மனிதன், ஒரு பெரிய மனிதன் எல்லாத்தையும் சமூகம் வந்திருக்காங்க. யாரும் தேர்வு தான் நல்லா ஒவ்வொரு கொண்டு கொடுத்திருப்பாங்க. இப்ப எனக்கு இந்த மெம்பரை தந்தோம்ல நாளைக்கு சொல்லக்கூடாது, எனக்கு தேர்வுதான் பாதிக்கிறது அவசியம் பார்த்து நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறோம் நல்லா எந்த விட நல்லவங்க இங்க இருக்கிறாங்க. இதே போல ஒரு பாதிக்கு இந்த சந்தர்ப்பம் வந்திருக்கிறார். இதெல்லாம் நான் எதுவும் தவறு செஞ்சா நீ என்ன மன்னிச்சிருக்கேன்
இதுதான் ஷாசனை மாதம் கற்றுக் கொடுத்தாங்க. இதுக்கு அப்பால யாரும் எடுப்போம் சொன்னா இளையவிட வயசுல மூத்தவர் எனக்கு முந்தி சர்க்கம் செஞ்சவர், இளையவிட வயசுல புரிஞ்சவர் இதைவிட பாவம் குறையுது. ரெண்டு வகையிலே நீங்க எனக்கு விட மேல் அல்ல இளைய இடத்துல வச்சிருக்கிறான், அல்லாதவன் வச்சிருக்கிறான். அதனால யாரும் யாரை விட உயர்ந்தவர்கள் அல்ல. அல்லா சில விஷயத்தில் ஆளுமையா திறமையா அறிவு ஆறுதல செல்வத்தை பலத்தை தெரிகிறான். யார் அது கலந்து பண்ணி விடப்பார்களோ அல்லா அவர்களுக்கு உயர்வு. இதுதான் அல்லாது. அந்த அடிப்படையில் கண்டிப்பாக இந்த நாட்டில் கடந்த 10 வருடங்கள் 30 வருட யுத்தத்திற்கு பிறகு 10 வருடங்களாக இஸ்லாமுக்கு எதிராக பல வகையான சூழ்ச்சிகள். இது உலகத்தில் ஒரு டிஸ்டன்ஸ் எப்படி மல்டிலாக்கிறது, அது ஒரு பெயிண்டிங் டிஸ்டன்ஸோ அது இலங்கையிலே வெளிநாட்டுக்கு போய் சேருகிறதோ எல்லாத்துக்கும் விலகெடுக்கிறது கஷ்டத்தை. அதே போலதான் இந்த இஸ்லாமோபியாங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ். அது இருக்கிறது. ஒரு டைலாக் சும்மா வாங்குறது போல ஒரு சாரத்தையும் ஒரு சல்வாரையும் வாங்குறது போல இஸ்லாமோபியாங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ். அதுக்காக வேண்டி 100, 1000, 10,000 உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. உலகத்திலிருந்து எப்படி இருக்கிறாங்க அது உலகத்தில் எல்லாரும் வாங்குவாங்க. சில நாடுகளில் நல்ல கூட வாங்குவாங்க, சில நாடுகள் குறைவாங்க. வாங்குறது யாரும் நாங்கள் விட்டுருவோம். எங்களுக்கு ஏற்பட்ட சோதனை அலாம் மதரசா பள்ளிக்கூடம் விழா விகா நாங்க என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? இதே விரிவாக என்னுடைய ஒரு ஆரம்ப கட்டம். எனக்கு குஜராஜா ஒரு மெசேஜ் இருந்தா நீங்க 3 மாசத்துக்குள்ள சும்மா தந்தா போது இன்னைக்கு சம்பாகோட்டை சும்மா இந்த சம்பாகோட்டை சும்மாவை நான் உமர்ந்து நந்தனுக்கு கொடுத்துட்டு நான் இங்க மத்திய ராஜாவுடைய அந்த ஒரு நன்றி கடனாக நினைச்சு இமாம் ஷாஜலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த ஞாபகார்த்தத்தை முன்னெடுத்து நானும் ஷாஜலி ஹதீகாவுடைய ஒரு ஒரு புதிதாக இருக்கக்கூடியவர்கள் அடிப்படையிலையும் இன்னொரு சந்தர்ப்பத்தினால் ஒரு பயன்படுத்திக் கொள்வோம் என்ற அடிப்படையில்தான் இதை நான் இங்க நடந்து வந்தேன். கனிமானவர்கள் எங்களுக்கு நடந்த இந்த விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசினாதான் அது நடக்கும். இது சரியாக நடக்கும். ஆனால் சுருக்கமாக நான் 15 நிமிஷம் தான் சொன்னேன். அந்த 15 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். இன்னொரு 2-3 நிமிஷம் தான் இதுக்கு இருக்கிற 5 நிமிஷத்துல நான் முடிச்சுவேன். இந்த 2 புத்தகம் இது குர்ஆனுக்கு எதிராக 30 ஆயத்துகள் தயாராகிறது. இது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எல்லாம் அம்சலைக்கு பெற்றுக் இப்ப வாரம் முந்தைய விட சட்டம் குறையும். சும்மா சட்டம் குறையில இந்த நாட்டில் 10,000 மக்களை 3000 மக்களை இருந்தால் இந்த மக்களை உள்ள மக்களை பார்த்து போகும். அவங்களோட கல்முறை அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எடுத்து வைக்கிறது. 20 தலைப்புல இஸ்லாம் சம்பந்தமான சந்தேகங்களை இதுல நாம தெளிவுபடுத்தோம். இது ஒரு சந்தேகம். இதை பற்றி ஒரு மணி நேரம் விலங்கு வச்சாதான் இது என்ன இருக்குது இருக்கிறதுனா மதரசா என்ன ஐஜாப் என்ன இது 6 புத்தகங்கள் நாங்கள் லட்சக்கணக்கில் ஏற்படுத்தோம். லட்சக்கணக்கில் இது தமிழை தமிழை இது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பின்பற்றப்பட்டிருக்கிறது. இதுல நாங்கள் எடுத்துக்கிற பொட்டிக்கு எடுத்துக்கிற நீங்க ஆச்சரியம் எடுத்துக்கிறோம். மாமிசம் சாப்பிடுறது உலகத்திலே கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம். 2 லட்சம் அடிச்சு பௌத்தர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் பற்றி இதுவரைக்கும் எனக்கு தெரியும் ஒரு உள்ளது எதிராக தெரியும். 6வது வந்திருக்கிறது. இது எங்களுடைய பெண்களுடைய ஹிஜாப் சம்பந்தமாக 6வது புத்தகம் வந்திருக்கிறது. அது வந்துள்ள 6வது புத்தகம் அது ஹிஜாப் சம்பந்தமாக வந்திருக்கிறது. அவைகள் 6 ஹிஜாப் ஹிஜாவுடைய வரலாறு இந்த சிகரத்தில் மஸ்ஜித் எங்களுக்கு ஏன் தேவை இருக்குது என்பது நாங்கள் யாரையும்
அனுமதிப்படுத்தி தாக்கத்தில் நுழைவிக்கிறது இல்லை என்பதையும் நாங்கள் தெளிவாக இது ஒவ்வொன்றும் இமாம்கள் என்ன செய்யணும்னா இங்க வந்து தீர்மானத்துல இந்த புத்தகங்களை கொஞ்சம் கொஞ்சம் இமாம்கள் இதை விளங்குபடுத்தினாங்கன்னா நல்ல பேசாத மக்களுக்கு விளங்குறது இது இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட ஆபத்துடைய சோகமான வரலாறுதான் இந்த தவறானிய இந்த தவறானிய சிந்தனை எப்படி உருவாகிச்சு இதுவும் 40 பேஜஸ் 50 புத்தகம் இதனால இதை ஆய்வு செய்து இது 10 வருடங்களாக சிங்கப்பூர் அடிச்சு உலக நாடுகள் எப்படி இந்த தீவிரவாதம் ஈடுபடக்கூடியவர்களை எப்படி மட்டுப்படுத்துறது எனக்கு தெரியாமலே ஏந்த மகன் ஏந்த வீட்டிற்கும் இந்த ஐஎஸ் சிந்தனை உள்ளவராக மாறுறதுக்கு அவர் மதரசா போக தேவையில்லை அவர் இந்த இன்டலெக்சுவலுக்கு போறாங்க அதை எப்படி அவர் கவரப்படுகிறார் என்பதுதான் இந்த உங்களுக்கு நாங்க தமிழையும் செய்வோம் திட்டம் செய்வோம் விவாதம் செய்வோம் அவரும் வந்து அவரோட மொத்தமா சொல்லுவாங்க அவன் நீங்க யாரும் படிச்சு கொடுக்கிறது இல்லை இன்டர்நெட் படிச்சு இப்படிதான் இந்த ஜகரானிய சிந்தனை ஜகரான் என்ன சொல்லுவோம் முதலாவது எங்கதான் கொண்டு கொடுப்போம் நான் சகவாழ்ல பேசுகிறேன் சகவாழ்ல அந்நியர்களோடு சேர்ந்து வாழணும் அவர் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் கடைசியில் சொல்லிட்டு முடியும் இந்த புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு மாப்பாவும் தெரிஞ்சு வைக்கணும் இங்கிலீஷ் இந்த புத்தகங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டிலையும் தெரியும் எல்லாரும் கிடைக்கும் இதை நாங்கள் 8 வருடம் முயற்சி 2010 இந்த பிரச்சனை ஆரம்பிக்க கூட ஒரு பாப்பா மூத்த மாப்பா எடுத்த வந்தார் மத்தியிலான போல 2010 விமான் ரோட் பள்ளிக்கு வந்து மகளே ஒரு வேறு சிக்கல முடிந்த கொஞ்சம் தீபிகா ஒரு தர்ஜமம் வந்து செஞ்சுட்டாங்க. இது 1960 செய்யப்பட்டது எல்லாரும் படிச்சு கூட கஷ்டம் படித்தோம் கஷ்டமாக இருக்குது. அதனால இப்படி நான் சொல்ல நான் பொறுப்படைக்கிறேன். 8 வருடங்கள் 50 பேருக்கு ஈடுபட்டு கிட்டத்தட்ட 1,80,00,000 செலவழித்து அந்த குடும்பம் இதுல ஈடுபட்டு 3 சகோதரர்கள் 2019 இதனால வேலையிட்டோம். 4 சகோதரர்களையும் கூப்பிட்டு நான் கேட்கிறேன். அப்ப இதுல ஒரு பாப்போட பேரை கொஞ்ச நாள் இது வருது. அதுதான் நீங்க அதை செய்யணும். அவரோட பேர் இதுல நாளைக்கு எல்லாரும் நான் என்ன செஞ்சோம் இதுல குரான் தர்ஜமா அழி குரான் தர்ஜமா அழி தியாகா அதுக்குள்ள பர்தாவா அதுக்குள்ள அலாலா அதுக்குள்ள அதரசாவா அதுக்குள்ள இதுவரைக்கும் சுமார் 10,000 பிரதிகள் இந்த நாட்டில் ஒரு இது மிக நல்ல ஏக சர்டிபிகேட் நல்ல ஸ்டாண்டர்ட் பைபிள் பேசுவது போல தமிழ்நாட்டில் என்னோட நண்பர் அவரோட குடும்பம் 56 வருஷங்களாக இந்த பேப்பர் இருக்கிறாங்க. அவங்க எழுதிக்கிறாங்க குரான் பைபிள் பேசுறது மாதிரி இருக்கிறாங்க. இது 2,500 ரூபாய் கஷ்டம். இந்த முறை நாங்க 3000 பிரதிகள் எடுத்திருக்கிறோம். ஃப்ரீ அமைச்சு கண்டவர்கள் கொடுக்கிறது இல்லை ஒதுக்கிறது. இந்த முறை நாங்கள் பேசியிருக்கிறோம் 1000 மசிதிகளுக்கு 1000 மசலைகளுக்கு 1000 ஸ்கூல் லைப்ரரிக்கு சும்மா கொடுக்கிறது இல்லை. நாளைக்கு வந்து இந்த மசிதிக்கு படிக்கிறது போல ஒவ்வொரு ஆளும் படித்தவர்கள் போயிட்டு அதான் அவர் இதுதான் அரசும் தலைவர்
எங்க தலைவர் ஒரு கையில பருவம் யாரு தலைவராக இருந்தாலும் தலைவர் யாராக நல்லாவுடைய நாங்கள் என்ன செய்யணும் அவர்களே அவருடைய பங்களிப்பு சரியாக செய்யும் முதல்ல நீங்க எல்லாம் செய்கிறீங்க எல்லாம் வாசிங்க யாரும் ஒரு லீடர்ஷிப் அவர் லீடர்ஷிப் யாரும் கொடுக்கிறாங்களோ அந்த லீடர்ஷிப் ஒரு திட்டம் ஒரு மனுஷனுக்கு அவர்களுக்கு ஒரு திட்டம் திட்டமிட்டு இங்கே நான் கொஞ்சம் பயன்படுத்தி பரவாயில்லை கலைஞர் விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் ஒரு லைஃப் சவுதி ஏகப்பட்டு ஒரு 14 வயது பையனுக்கான இதோட கேள்வி நாங்கள் என்ன முக்கிய தெரியுமா தெரியும் கல்வி பிள்ளைக்கு நடக்கும் 6 ராஜா போறீங்க நான் எதிர்த்து போறேன் ஊருக்கு நன்றாக போறேன் எதிர்த்து போறீங்க குரான் காம்படிஷனுக்கு போறேன் இவர்கள் நன்றாக போறேன் முறையாக யார் பண்ணல வாப்பாக்கு எப்படி வர சொல்லியிருந்தாங்க வயதில் என்ன செய்வீங்க பழமையான லைஃப்ல அப்படி கொடுத்தா அவங்க கேம்பெயின் பண்ணுவாங்க அவங்க விரும்புவாங்க அது முறைய இருக்குது அது வழி நடக்குது. நான் கோயில்ல இறங்கி நான் அவருடைய காலத்துக்காக நான் பகுதிக்காக அவர் எடுத்துட்டு போறேன். நான் அவரோட சேர்ந்து போய் அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் சொல்றேன். இவர் போறாரு பார்ப்பேன் இவர் வந்து கம்பெனி போறாரு எல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் சொல்லிட்டாங்க சிலப்படி என்ன அரபு பேசினாரு குரான் தெரியும் அவர் எதிர்பார்த்து ஓடுவாரு குரான் தான் முடிச்சிருக்கிறாரு. என்ன சொல்றது அன்றாவது 14 வயது குரான் பள்ளிகளுக்கு போகுதுன்னா உங்களை இந்த ஊர்ல அப்படிப்பட்ட ஏராளமானவங்க இருக்கும். அவர்களை கட்டி எடுக்கிற பொறுப்பும் இவரை தலைவர் விஜயராஜாக்கள் எல்லாம் இருக்குது. அவங்க இதுக்கு நூற்றுக்குழு ஒரு ஆயுதமாக இருக்கிறாங்க. நீங்க அழகான திட்டம் கல்வியில 4 விஷயத்தை எடுக்கணும். கல்வி எப்படி வளர்க்கிறது, சகவாதத்தை வளர்க்கிறது, இந்த ஊரை உறுதியாக எப்படி கட்டி எடுக்கிறது, ஒரு எல்லாரும் சேர்ந்த தீர்வு அடிச்சு சொல்றது. நாம சொல்றது நாளை எல்லாரும் செய்வது அவர் சொல்லியிருக்கிறேன். அமைதியா எல்லாரும் யோசிச்சு தலைவரோடு இருந்து எல்லாரும் தலைவர்கள காலம் தொழிலுக்கு கை கொடுத்திருக்கிறார். வக்கீலாச்சார போல அவர்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் ஊருக்கு கை கொடுத்து வந்து நான் ஒரு கல்வியை செய்கிறேன். நான் கொழும்புக்கு வந்து செய்தேன். ஒன்றுக்கு சுற்றுல இன்னைக்கு ஏன்னா முப்பாங்கோட்டையிலே 32வது வருஷத்துலேயே கொடுத்துருவாங்க. நான் கட்டில் கொழும்புக்கு நான் வந்து அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு வருவேன் போவேன் எல்லாம் செய்வேன். கொழும்பை பார்த்துதான் ஏன் மருத்துவம் இருக்குது, வேலை இருக்குது, கொழும்புல பல தாண்டி இருக்குது. கொழும்பு ஊராக கொழும்புல ஏன் இந்த கஷ்டம் கொழும்புல யாரும் எல்லாரும் வெளியில் உள்ளவங்க கொண்டு போவாங்க. அப்படி பார்த்தா செய்தியில 23 முதல் கூடுதல் ஏன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தனியாக சாப்பிடுறது. அதனால வேறொரு நாளைக்கு வருவோம். ஒரு நிகழ்ச்சிகள் செய்வோம், ஒரு திட்டம் போடுவோம். எப்படி இந்த ஊரை முன்மாதிரியான ஒரு நகரமாக மாற்ற முடியும். அதை கொண்டுதான் எங்களோட முன்னோர்கள் எல்லோருக்கும் அதை கூலிப்பயிற்சி செய்யும் தயாரில் உள்ளவர்கள் ஒரு மற்றதும் தான் அதை இங்க வந்து பாருங்க. அதை தலைகளாக உழைக்குது, தமிழை உழைக்குது, அந்த வளர்ச்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இங்கே வாழ்வர்கள் நல்ல துணித்துணிப்போட எல்லா விஷயத்திலும் ஈடுபடுறாங்க. கலவரங்களை சக்தியை சிந்தனைகளை போடுறாங்க. இந்த நாட்டில் உள்ள உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிட்டு பொருளாதார வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்க. இதெல்லாம் கல்விக்கு